ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு அழகான பட்டாம்பூச்சியும் எறும்பும் வாழ்ந்து வந்துச்சான். அந்த எறும்பு என்ன பண்ணுச்சான், ஒரு நாள் இரை தேடி அங்கும் இங்குமா அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். இதை இந்த பட்டாம்பூச்சி டெய்லியும் கவனிச்சதாம். எறும்பு அயராது காலை மாலை மதியம்னு தன்னோட உணவை சேகரித்துக்கிட்டு வந்துச்சான். இதை பார்த்துட்டே இருந்த இந்த பட்டாம்பூச்சி எறும்பு கிட்ட கேட்டுச்சான், ஏன் நீ எப்போ பாரு உணவை தேடிக்கிட்டே இங்கிட்டும் அங்கிட்டுமா அழையிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லிச்சான், இப்போ வெயில் காலம், இன்னும் கொஞ்ச நாளில் மழை காலம் வந்துடும், அப்போ நமக்கு இரை கிடைக்காது, அதனால் நான் இப்போவே என்னுடைய இரையை நான் சேமித்து வைக்கிறேன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த பட்டாம்பூச்சி சிரிச்சிட்டு, நீ வாழ்க்கையை ஏன் இப்படி கழிக்கிற, வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன அந்த பட்டாம்பூச்சி பறந்து போயிடுச்சான். ஒரு நாள் மழைக்காலம் வந்ததாம். அப்போது பட்டாம்பூச்சிக்கு இரையே கிடைக்கலையாம். தன்கிட்ட இருந்த அந்த இரையை சேமித்து வச்ச அந்த இரையை எறும்பு பட்டாம்பூச்சி கூட பகிர்ந்து உண்ணுச்சான். அப்போ பட்டாம்பூச்சி சொல்லிச்சான், ஒரு நாள் நான் உன்னை கேலி செஞ்சு சிரித்தேன், ஆனால் இப்போ நான் அதுக்கு வருத்தப்படுறேன். உணவு எதுவாக இருந்தாலுமே முன்னாடியே நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இல்லாத காலத்தில் அது உதவும் அப்படின்னு சொல்லிச்சான். நீ செஞ்ச தவற உணர்ந்ததே போதும், அதுவே பெரிய விஷயம்னு சொல்லி எறும்பு பட்டாம்பூச்சிக்கிட்ட சொன்னதாம்.